ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் அகத்திக்கீரை பூவை வச்சு ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த பொரியல் சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை வாரத்தில் ஒரு நாள் சேர்த்து சாப்பிடும்போது கண் எரிச்சல், தலை சுற்றல், நமக்கு படபடப்பு, பதட்டம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பலன்களை தரக்கூடியது இந்த அகத்திக்கீரையோட பூங்க. இதை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிடலாம். அகத்திக்கீரை பூ ஈரோடு சைடு அதிகமாகவே கிடைக்கும். அதனால் வாரத்தில் எல்லாருமே ஒன் டைம் செஞ்சு சாப்பிட்ருவாங்க. இப்போ பொரியலுக்கு சின்ன சின்ன பீஸாக இந்த பூவை கட் பண்ணி வச்சாச்சு. அது கூட ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. மற்ற காய்களை பொரியல் பண்ணுற மாதிரியே தான் இதுவும். அடுப்பில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினாலே போதும். இந்த பொரியல் கொஞ்சம் குயிக்காகவே செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம இந்த பொரியலை செஞ்சுட்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ தண்ணி கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூவை அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா பூ நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பர்பிள் கலர் மாறி இருக்கும். அவ்வளோதான். இப்போ அகத்திக்கீரை பூ ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ அகத்திக்கீரை பொரியல் பூ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிடலாம். இது சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.